பனேஸ்ட சீரியல அடுத்து வர எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம பாக்கியம் அதுக்கு அடுத்ததாக மாணிக்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நமக்கு இப்படி ஒரு சம்மந்தம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளே, சுடருக்கு எப்படி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கடவுள் மாதிரி அந்த ஐயா வந்து நம்ம வீட்டு பொண்ணை கேட்டுட்டு போவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் அவர். அப்படி இருந்தோம் நம்ம வீட்டு பொண்ணு அவர் கேட்குறாரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் பாக்கியம், எல்லாமே அந்த பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக இருக்குமோன்னு எனக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுடர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுடர் வந்த உடனே சீக்கிரமாக எப்போம்மா கடைசி எக்ஸாம் எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹேமா இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களே, இப்போ மட்டும் அதிசயமாக கேட்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு ஒரு நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு, அதனால தான் எக்ஸாம் முடிச்ச கையோட கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு தான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுடருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்ததாக தங்கமயில் வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சுடருக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, சுடரே இப்போ தான் நம்ம எக்ஸாம் எழுதும் கையோட நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி யாரும்மா மாப்பிள்ளை, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தான், குமர்வேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு தங்கமயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.